الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان ودعا بدعوتهم إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய இறை இல்லத்தில் அவனை வணங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் கடமையான வணக்கத்தை நிறைவேற்றியுள்ளாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இறுதி 10 நாட்களில் இஸ்லாமிய வரலாற்று செய்திகளை குறித்து பார்த்து வருகிறோம். நம்முடைய தொடரில் சஹாபாக்கள் குறித்தான வரலாற்று சம்பவங்களை பார்த்து வந்தோம். சென்ற முறை நாம் பார்த்த சஹாபியினுடைய பெயர் ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைய சஹாபி உமைர் பின் வஹப் பின் ஹலஃப் பின் வஹப் பின் ஹுதாஃபா அல் ஜம்ஹி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மக்காவாசி. இன்ஷா அல்லாஹ் இந்த உரையினுடைய இறுதி கட்டத்தில் 2 கேள்விகள் கேட்கப்படும். அதற்கு பதிலளிக்கக்கூடியவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பரிசு இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களை, இவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்ப்பதாக இருந்தால் ஒரே லைனில் இவருடைய வரலாற்று சம்பவத்தை சொல்வதாக இருந்தால் சொல்வார்கள், வெறியோடு வந்து தீன் நெறியோடு சென்றவர் என்பதாக சொல்வாங்க. அதாவது மார்க்கத்திற்கு எதிராக, மார்க்கத்தில் உள்ள இஸ்லாத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட்டு பிறகு தீன் நெறியோடு சென்ற ஒரு நபித்தோழர். மார்க்கத்திற்கு எதிராக இருந்தவர், பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழர். இவர் ஒரு மக்காவாசி, குறைஷி குலத்தை சார்ந்தவர். இவருடைய தோற்றத்தை பற்றி சொல்லும் பொழுது உயர்ந்த தோற்றம், திடகாத்திரமான உடல். எந்த அளவுக்கு என்று சொன்னால் எதிரிகள் இவரை பார்த்தாலே பணியக்கூடிய அளவிற்கு அவருடைய உடல் கட்டு இருக்கும். அந்த அளவுக்கு வீரமிக்க ஒரு நபித்தோழராக இவர் இருக்கிறார். எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீரத்திலும் தீரத்திலும் திறமையிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்களோ, அதே நேரத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டார்களோ, அதே போன்றுள்ள ஒரு சஹாபி தான் இவர். ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்திற்கு மிக பெரும் பகைமை, வெறி, இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் திரிந்தவர் தான் இந்த சஹாபி. பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். எப்படி உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டார்களோ அதே போன்று இவரும் செயல்பட்டு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி. எந்த அளவுக்கு என்று சொன்னால் முஸ்லிம்கள் இவருக்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். இஸ்லாத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இவர் தொல்லை கொடுத்த பொழுது, இவர் அதிகமான பிரச்சனைகளை கொடுத்த பொழுது முஸ்லிம்கள் இவருக்கு வைத்த பெயர் என்னவென்று சொன்னால் ஷைத்தானுல் குரைஷ், குறைஷிகளின் ஷைத்தான் என்று சொல்லி இவருக்கு பெயர் வச்சாங்க. அந்த அளவுக்கு இவர் மோசமான முறையிலே அதிகமான குரோதங்களை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த சஹாபியினுடைய வரலாற்று சம்பவங்களை இன்ஷா அல்லாஹ் ஒரு சில செய்திகள் இவரை பற்றி இருக்கிறது. இவரை பற்றியான அதிகப்படியான செய்திகள் கிடையாது. ஏனென்று சொன்னால் இவர் ஒரு மக்காவாசியாக இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்ற பிறகுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். எனவே இவர் மதீனாவில் நடந்த போர்கள் எதிலையுமே கலந்து கொண்டது கிடையாது. எனவே இவர் மக்கால இருந்திருக்கிறார், முஸ்லிமாக இருந்திருக்கிறாரு. அதிகமான போர்களை கலந்து கொள்ளவில்லை. ஒரு போரை தவிர பத்ரு போரில், பத்ரு போரில் இவர் கலந்து கொள்கிறார். ஆனால் எதிரி கூட்டத்தில் இருக்கிறார். பத்ரு போருடைய சம்பவம் நமக்கு தெரியும், அப்படிதான் இல்லையா? முஸ்லிம்கள் மிக குறைவாக இருக்கிறாங்க. வெறும் 300 பேர், 300 சொச்சம் பேர் இருக்கிறாங்க. எதிரி கூட்டத்தில் குறைஷிகள் இடத்துல இருக்கக்கூடிய கூட்டம் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த போருடைய சமயத்தில்
இந்த போர், இந்த இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும், அந்த இஸ்லாத்தை ஏற்றவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்கின்ற குரோதத்தோடு, வெறியோடும், பழிவாங்கும் எண்ணத்தோடும் இருந்த ஒரு கூட்டம் தான் இந்த குறைஷிகள் கூட்டம். அதுல மிக முக்கியமான நபராக இருந்தவர் தான் உமைர் பின் வஹப். இந்த நபித்துள்ள இருக்கிறார் இல்லையா, அவர் தான் முதன்மை இடத்துல இருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறார். அந்த குறைஷி குலத்தின், அந்த குறைஷி கூட்டத்துல, எதிரிகள் கூட்டத்துல அவர்கள் போருக்கு முன்னால் இருந்த அந்த நிலையை பற்றி பார்க்கும் பொழுது, அந்த அபூஜஹல் இருக்கிறான் இல்லையா, அந்த மக்கள் விரண்டோடி விடக்கூடாது என்பதற்காக மது, மாது, பாட்டு, கூத்து, கும்மாளம் என்று சொல்லி பல வகையான மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய மனிதர்களை, அந்த மக்களை வெளியேற செய்து விடாமல் இருப்பதற்காக பல விஷயங்களை செய்து வைத்திருந்தான். நமக்கெல்லாம் தெரியும் தான் இல்லையா, மது இருந்தது, பெண்கள் இருந்தார்கள், ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் இருந்தது, பாட்டுகள் இருந்தது, நடனம் ஆடிக்கொண்டு இப்படி சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி தான் கூட்டு வந்தான். இப்படி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு செய்தி வருகிறது. எந்த கூட்டம் சந்தோஷமாக இருந்ததோ அந்த கூட்டம் திகிலடைந்து பயந்து போய் நிற்கிறது. கால்களெல்லாம் நடுங்கி கொண்டு பலரும் நான் இந்த இடத்தை விட்டு போகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பயத்தோடு நிற்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு செய்தி அந்த நேரத்திலே வருகிறது. என்னென்று பார்த்தால், பொதுவாகவே போர் என்று சொன்னால் உளவு பார்ப்பதற்காக அனுப்புவாங்க, அப்படிதான் இல்லையா? எந்த போராக இருந்தாலும் இரு தரப்பிலிருந்தும் உளவு பார்ப்பதற்காக அனுப்புவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த எதிரி கூட்டத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க என்பதை பார்த்து வர சொன்னாங்க. சஹாபாக்கள்ல ஒரு சிலர் போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, எத்தனை பேர் என்று தெரியவில்லை, ஆனால் அதிகமான நபர்கள் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகங்களை அறுக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது 9 அல்லது 10 ஒட்டகங்கள் அறுக்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் 1000 நபர்கள் இருப்பார்கள் என்ற ஒரு கணிப்பை சொல்றாங்களா இல்லையா? அன்றைய காலகட்டத்தில் பொதுவாகவே மக்களுக்கு மத்தியிலே ஒரு சில கணிப்புகளை சரியான முறையில் சொல்லுவார்கள். அதே போல இந்த குறைஷி கூட்டம் இருக்குதா இல்லையா, குறைஷி கூட்டத்திலேருந்து ஒரு ஆள் உளவு பார்க்க அங்கே போகணும், எங்க முஸ்லிம் கூட்டத்திற்கு. அப்ப அதில் தேர்ந்தெடுக்கிறாங்க யார் போக வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் அதை போக வேண்டும் என்று சொன்னால் தனி திறமை வேண்டும், புத்தி கூர்மை வேண்டும், தொலைநோக்கு பார்வை வேண்டும். பார்த்த உடனே என்ன நிகழ்வுகள் நடக்கிறது, அந்த கள நிலவு என்ன அப்படின்றத தெரியணும். அந்த அடிப்படையில் யாரை முடிவு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உமைர் பின் வஹப் இருக்கிறார் இல்லையா, இவரை தான் முடிவு செய்கிறாங்க போய் பார்த்து வர்றதுக்காக. எங்க முஸ்லிம்கள் படையில என்ன நடக்குது என்பதை பார்த்து வருவதற்காக இவரை அனுப்பி வைக்கிறாங்க. இவர் அந்த களத்துக்கு போகிறார், எங்க முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய அந்த களத்திற்கு போகிறார். போய் பார்க்கிறார், எப்படி எப்படி இருக்கிறாங்க, இத்தனை நபர்கள், இந்த சூழல் என்பதையெல்லாம் பார்த்துட்டு வர்றாரு. அவர் இந்த குறைஷி கூட்டத்திடத்துல வந்து சொல்லுகிறார், இவர் சொன்ன அந்த செய்தி அங்கு இருக்கக்கூடிய பலரையும் நடுங்க வைத்தது. அவர் சொன்னார், அந்த கூட்டத்தில் 300 நபர்கள் இருக்கிறார்கள். அவர் என்ன சொன்னாரு, அந்த கூட்டத்தில் 300 நபர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட என்னது கரெக்ட், அவர் சொன்னது கிட்டத்தட்ட கரெக்ட், 300 சொச்ச நபர்கள் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னார், பெரிய ஆயுதம்லாம் அவங்கள்ட்ட இல்லை, நான் பார்த்த வரைக்கும் பெரிய ஆயுதம்லாம் அவங்கள்ட்ட இல்லை, வெறும் வாளோடு தான் வந்திருக்கிறார்கள், நம்மை போன்று பெரிய கூட்டம் இல்லை, நம்மை போன்று பெரிய ஆயுதம் இல்லை என்று சொல்லிவிட்டு மூன்றாவதாக சொல்றாரு, அவர்கள் மரணத்தை விரும்பக்கூடியவர்கள் என்பதாக சொல்றார். அவர்கள் மரணத்தை விரும்பி வந்திருக்கிறார். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தவக்குல் கிடையாது, உறுதி கிடையாது, வெறும் பணத்திற்கும் பெண்களுக்கும் மதுவிற்கும் அடிமையாகி கொண்டு அதை கூத்தும் கும்மாளமாக ஆடி கழிக்கலாம் என்கின்ற எண்ணத்தில் வந்த கூட்டத்திற்கு மத்தியில் எதிரி கூட்டம் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? எதிரி கூட்டம் அவங்க மரணத்துக்கு பயப்படல, அதை விரும்பிதான் வந்திருக்கிறார்கள். நாம் தான் பயந்து கொண்டு இருக்கிறோம். அவர்களிடத்துல பயம் ஒரு சொட்டு அளவு கூட கிடையாது, கடுகளவும் அவர்களிடத்துல பயம் இல்லை, உறுதியாக இருக்கிறார்கள். அவர்கள் 300 பேர் தான், நம்ம 1000 பேர். ஆனால் அவர்களுடைய உறுதி மிக வலிமையானதாக இருக்கிறது. நீங்கள் அவர்களில் 300 நபர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களில் 300 நபர்களை இழந்தாக வேண்டும். நீங்க 1000 பேர் இருக்கிறீங்க, ஏதோ உடனே போயிட்டு சண்டை போட்டு அவர்களை வென்று விடலாம் என்று நினைக்காதீங்க. அவர்களை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த 300 நபர்களை நீங்கள் கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களில் 300 நபர்கள் தேவைப்படுகிறது. உங்களில் 300 நபர்களை நீங்கள் இழக்க வேண்டும்.
அப்படிப்பட்ட ஒரு வலிமை மிக்க கூட்டமாக குறைவாக இருந்தாலும் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை சொன்ன மாத்திரத்துல எல்லோருக்கும் கலங்கிருச்சு. இங்க யாருக்கு? இந்த 1000 பேர் இருக்கிறாங்களா இல்லையா, இந்த 1000 பேருக்கும் கலங்கிருச்சு. ஒரு சிலர் ஓடி விடுவோம் என்ற நிலையில இருக்கிறாங்க. ஆனால் அபூஜஹல் விடல, பல விஷயங்களை சொல்லி அப்படி மயக்கி அவளை அப்படி நிற்க வச்சுட்டான். இந்த ஒன்று தான் அறிஞர்கள் சொல்லுவார்கள், இது அவர்களுடைய தோல்விக்கான முதல் படி என்பதாக நினைச்சுவாங்க சொல்லுவாங்க. அப்ப இதற்கான நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், அந்த உமைர் பின் வஹப் இருக்கிறார் இல்லையா, அவருடைய அந்த கணிப்பு என்பது மிக துல்லியமானதாக இருந்தது. ஏனென்றால் அந்த போரிலே முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, தவக்குளுடைய அதிகபட்ச உயர்வான தவக்கல் அவங்க இருந்தாங்க. அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ் மீதே முழுமையாக உதவி தேடியவர்களாக, அல்லாஹ்விற்கு மட்டுமே பயந்தவர்களாக, வேறு எதுக்கும் பயப்படாதவர்களாக வந்து நின்ற அந்த சம்பவம் உமைர் இப்னு வஹபுக்கு புரிந்தது. அதனால தான் இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் அவர் சொன்னார், அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள், தவக்குலோடு இருக்கிறார்கள் என்பதை இவர் புரிந்து கொண்டார். இப்போ இந்த அளவுக்கு ஒரு திறமைசாலி தான் யாரு? இந்த உமைர் பின் வஹப் என்ற செய்தியை நம்ம பார்க்கணும். இதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னா, போர் நடக்கிறது. போரில் கடுமையான தோல்வி யாரு? குறைஷி மக்கள். அந்த குறைஷியர்கள், காஃபிர்கள், முஸ்லிக்கீன்கள் கடுமையான தோல்வி அடைகிறார். மிக பெரும் கோபம், குரோதம், பழி வாங்க வேண்டும் என்கின்ற அந்த உறுதியான எண்ணத்துல தான் போறாங்க வீட்டுக்கு. போனதுக்கு பிறகு எல்லோரும் கவலையோடு இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அக்பல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலன் நாசி ஹாதிஹில் மக்கா கத் அல்கத் இலைக்கும் அஃப்லாது கபிதஹா. நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இந்த போர் இருக்குதா இல்லையா, போருக்காக நபி அவர்கள் உணவு பார்ப்பதற்காக அனுப்பினாங்க. அனுப்பிவிட்டு வந்த சஹாபியர்களை கேட்டார்கள், அங்கு யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது, அந்த மக்கா குறைஷிகளில் மிக உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள், தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்படி பெயர் லிஸ்ட்டை போடுறான், பெரிய லிஸ்ட். அப்ப நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மக்கா அதனுடைய கல்லீரலை துப்பி விட்டது என்பதாக சொன்னார். அந்த அளவுக்கு மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அந்த போரில் இருந்தார்கள். அதே நேரத்தில் அது எல்லா தலைவர்களும் அழிக்கப்பட்டார்கள். எனவே இந்த பத்ரு போரிலே மிகப்பெரிய இழப்பு குறைஷிகளுக்கு. அவருடைய தலைவர்களை எல்லாம் இழந்தார்கள். இதனால் படும் கோபம் அவர்களுக்கு, கடுமையான கோபத்தில் பழிவாங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த உமைர் பின் வஹப் இருக்கிறார் இல்லையா, அவருடைய மகன் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார். எங்க? முஸ்லிம்கள் இடத்துல. அதே போன்று இவருடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார். இவருடைய நண்பர் ஒருவர் சஃப்வான் உமையா என்று சொல்லப்படக்கூடிய இவருடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார். இவருடைய தந்தையும் மரணித்து விட்டார்கள். எந்த போர்ல? பத்ருடைய போர்ல. உமையா பின் ஹலஃப் என்று சொல்லப்படக்கூடிய மக்காவில் மிக பெரும் தலைவர்கள் உள்ளவனாக இருந்த உமையா பின் ஹலஃப் என்பவனும் யார்? இந்த சஃப்வான் உமையா இருக்கிறார் இல்லையா, அவருடைய தந்தை மரணித்து விட்டார். இந்த இரண்டு நபர்களும் நண்பர்கள். யாரு? உமைர் பின் வஹபும் சஃப்வான் உமையாவும் நண்பர்கள். இவர்கள் இருவரும் சந்திக்கிறார்கள். இந்த சஃப்வான் உமையா ஹிஜ்ர் என்ற பகுதியில, மக்காவிலே ஹிஜ்ர் என்ற பகுதியிலே உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டே இருக்கிறார். தன்னுடைய தந்தை இழந்துட்டாரா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் மக்காவாசிகள் தன்னுடைய தலைவர்களை பெரும்பாலும் இறந்து விட்டார்கள். இதனால் கடும் கோபத்தோடு அவன் அந்த சஃப்வான் உமையா பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார், உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறார். இப்போ யார் வர்றா? உமைர் பின் வஹப் வர்றார். நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோமா இந்த நபித்தோழர்? இவர் அந்த இடத்துக்கு வரார். வந்து ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள், என்னுடைய தந்தை இறந்து விட்டார், இதற்கு பிறகு இந்த பூமியில் வாழ்ந்து என்ன செய்வது, மிக பெரும் கேவலத்துக்கும் கேவலமாக ஆகிவிட்டோம் என்று சொல்லி அவர் கவலைப்பட்டு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே உமைர் பின் வஹப் சொன்னார், லவ்லா தைனுன் அலைய லைஸ இன்தி கலாஉஹா வ அயாதுன் அக்ஷா அலைஹி தைஅத பஅதி. என் மீது நிறைய கடன் இருக்கிறது, மேலும் எனக்கு குடும்பங்கள் இருக்கிறது, அதை பாதுகாக்க வேண்டும், இந்த பயம் மட்டும் எனக்கு இல்லைன்னு சொன்னா லரகிப்து இலா முஹம்மதின் ஹத்தா அக்துலஹா, இப்பொழுதே பயணித்து சென்று அந்த முஹம்மதை கொலை செய்து விடுவேன் என்பதாக சொல்கிறார். இந்த நேரத்தில் இந்த சஃப்வான் உமையா இருக்கிறார் இல்லையா, நண்பர், அவருக்கு ஒரு ஐடியா வருது, ஒரு சிந்தனை, ஒரு யோசனை. இதை பயன்படுத்தி கொண்டு, அதாவது இவர் சொன்னாரா இல்லையா, இந்த செய்தியை பயன்படுத்தி கொண்டு அவர் என்ன செய்யறாரு, ஒரு யோசனையை போடுறார். என்ன செய்ய, நபி முஹம்மதை போய் கொன்றுவிடு, முஹம்மதை போய் கொன்றுவிடு, நான் உன்னுடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறேன், நான் உன்னுடைய கடனை அடைத்து விடுகின்றேன், அவருக்கு முஹம்மதை கொலை செய்யும், முஹம்மதை அழிக்கணும், ஒழிக்க வேண்டும், இஸ்லாத்தை வளர விடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக இவர் என்ன சொல்றாரு, கடனை நான் பார்த்துக்கிறேன்,
குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் கொலை செய்து விட்டு வந்துவிடு என்பதாக 2 பேரும் டீல் பேசுறான். 2 பேரும் டீல் பேசி இவர் என்ன செய்யறார், ஒத்துக்கொள்கிறார். யாரு? உமைர் பின் வஹப் ரலியல்லாஹு அன்ஹு ஒத்துக்கொண்டு என்ன செய்கிறார், அதற்கான தயாரிப்பில் ஈடுபடுகிறார். எப்படிப்பட்ட தயாரிப்பு தெரியுமா? எந்த அளவுக்கு வெறியோடு இருந்திருக்கிறார், எந்த அளவுக்கு மிக மோசமான குணத்தோடு அவர் இருந்தார் என்பதை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், நான் அந்த வாளில் எடுத்து செல்லக்கூடிய இந்த வாளிலே விஷத்தை தடவி கொண்டு, ஏனென்றால் நான் முஹம்மதை வெட்டும் பொழுது அது சரியான முறையை படாவிட்டாலும் அவர் மரணித்து விட வேண்டும் என்பதற்காக அதிலே விஷத்தை, கடுமையான விஷத்தை தடவி கொண்டு வாளை எடுத்து கொண்டு போகிறார். எந்த அளவுக்கு கடுமையான குரோதம் என்பதை பார்க்க வேண்டும். அந்த குறைஷி மக்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக எந்த அளவுக்கு செயல்பட்டிருப்பார்கள் என்பதை இந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிவிக்கிறது. என்ன செய்யறாரு, நான் வெட்டக்கூடிய அந்த வாள் வீச்சு அவரின் மீது லைட்டா பட்டாலும், லேசாக பட்டாலும் அவர் மரணித்து விட வேண்டும் என்பதற்காக அந்த வாளிலே விஷத்தை தடவி கொண்டு விரைச்சார் போறார். இப்படி மதீனாவுக்கு செல்கிறார். இங்க சஃப்வான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், நல்ல செய்தியோடு வருவார் என்பதாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இவர் போகிறார், மதீனாவிற்கு செல்கிறார். இரவு நேரம் செல்லக்கூடிய அந்த நேரத்திலே மெதுவாக அப்படி குதிரையில போய் கொண்டே இருக்கிறார். ஒரு இடத்துல நின்று அந்த குதிரையை விட்டு விட்டு இறங்கி வரக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு இடத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர் யார்? இவரை விட திறமை மிக்கவர், வீரமிக்கவரா இல்லையா? அவர் அந்த இடத்திலே ஒரு கூட்டமாக நின்று கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். பத்ரு போரில் நடந்த சம்பவங்கள் எல்லாம், எப்படி சஹாபாக்கள் வீரத்தோடும் தீரத்தோடும் ஈமானிய உறுதியோடும் தவக்குலோடும் அந்த இடத்திலே செயல்பட்டார்கள் என்பதையும், குறைஷி மக்கள் எப்படியெல்லாம் பயந்து விரண்டோடினார்கள் என்பதையும் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து விடுகின்றார். யார? இந்த உமைர் பின் வஹப் வந்ததை பார்த்துறாங்க. அது சொல்லுவாங்களா இல்லையா, பாம்பின் கால் பாம்பறியும் என்பதா. உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டாரோ, அதற்கு பிறகு ஈமானை ஏற்றுக்கொண்டு வந்தாரோ, அதே போன்றுள்ள மனிதர் தான். எனவே அவருக்கு தெரியும் இவர் எந்த நோக்கத்தில் வந்திருக்கிறார், இவர் யார், இவர் எப்படிப்பட்டவன் என்ற அந்த மனோநிலையில் என்ன செய்கின்றார்கள், யா உமைர், உமைரே நில், நீ இந்த இஸ்லாத்துக்கு எதிரானவன், அல்லாஹ்வுடைய எதிரி, நீ ஏன் இங்கே வந்திருக்கிறாய்? அவர் கணிச்சு விட்டார், இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யத்தான் வந்திருக்கிறான் என்ற முன்னாடியே கணிச்சிட்டார். அப்ப சொல்லுகின்றார், ஏன் இங்கே வந்தாய் என்று கேட்கும்போது அவர் அமைதியா இருக்கிறார். யாரு? உமைர் பின் வஹப். இப்படியே விட்டா சரியாவாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லுவோம் என்று சொல்லி நபி அவர்களை கூட்டி செல்கிறார்கள். நபி அவர்களை சென்று சொல்கிறார்கள், இப்படி உமைர் வாளோடு வந்திருக்கிறார், உங்களை கொலை செய்ய வந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நபி அவர்கள் பதட்டப்படல, பொறுமையாக இருந்தார்கள், அமைதியாக இருந்தார்கள். அந்த உமைரை அழைத்து வாருங்கள், உமைரை அழைத்து வாருங்கள் என்று சொல்லும் பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கூடவே வர்றாங்க. அது ஏதாவது செஞ்சா போட்டுடலான்ற அந்த நிலையில கூடவே வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உமரை கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. லைட்டா தள்ளி நிற்கிறார். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி மீது பாசம், ஏதாவது செய்துவிட்டால் இவர் மீது ஒரே போட்டரலான்ற அந்த எண்ணத்துல பக்கத்தில் நிற்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், உமர் ஆஹிது மிஹ்மாலத்தி ஸைஃபி அர்சி யா உமர், அந்த வாளை கொஞ்சம் கீழே வச்சு கொஞ்சம் தள்ளி போய் நில்லுங்க, ஏன் இவ்வளவு ஆத்திரப்படுறீங்க, கோபப்படுறீங்க, பொறுமையாக இருங்க என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், இது யா உமைர், உமைரை நெருங்கி வாங்க. எதிரி, கொலை செய்ய வந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த உமைரை அழைக்கிறார்கள், பக்கத்தில் வாங்க. ஃபதனா, அவர் பக்கத்தில் வருகிறார். ஃபகால், அந்த உமைர் சொல்கிறார், அன்இமு சபாஹன், காலை வணக்கம் என்று சொல்லுவோமா இல்லையா, அதே போல அவர்கள் அரபியிலே சொல்லும் பொழுது அன்இமு சபாஹன், காலை வணக்கம் என்பதாக சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கத அக்ரம்னா அல்லாஹு பிதஹிய்யத்தின் கைரம் மின் தஹிய்யத்திக யா உமைர், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த முகம்மனை விட, இந்த வரவேற்பை விட சிறந்த ஒரு வரவேற்பு எங்கள்கிட்ட இருக்குது. என்ன தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சலாம் என்பது அஸ்ஸலாமு தஹிய்யத்து அஹ்லில் ஜன்னா, இது அந்த சொர்க்கத்தினுடைய சலாமாக இருக்கிறது. நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் சலாமை தான் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஒருவரை பார்த்தால் சலாமை பரப்பிக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்த்து எங்களிடத்தில் இருக்கிறது, இதைவிட சிறந்த வாழ்த்து எதுவுமே கிடையாது என்று அந்த இடத்துல பதிவு செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க, ஃபமா ஜா அபிக், ஏன் வந்த, எதற்காக வந்தாய் என்று சொல்லும் பொழுது, ஜித்து லிஹாதல் அஸீர் அல்லதி ஃபி ஐதீக்கும், நீங்கள் என்னுடைய மகனை பிடித்து வைத்திருக்கிறீர்கள், அவனை பெற்றுக்கொண்டு போகலான்னு வந்தேன் என்பதா சொல்றார். ஃபமா பாலு ஸைஃபி உனுகிக், அப்ப ஏன் உன்னோடத்துல வாள் இருக்கிறது,
வாளையை கொண்டு வந்த, உன்னுடைய மகனை அழைத்து செல்ல வேண்டும் என்றால் வாள் எதற்காக என்று கேட்கும் பொழுது கப்பஹல்லாஹு மின் சுயூஃபி ஃபக்கத் அக்னத் அன்னா ஷைஅன், இந்த வாள் கேவலமானது, இந்த வாள் முஸ்லிம்களுக்கு எதிராக போரிடும் பொழுது எனக்கு உதவவில்லை, இது போன்ற கேவலமான வாளை நான் பார்த்ததில்லை என்பதாக சொல்லி கடும் கோபம் அடைகிறார். நபி கேட்கிறார்கள், உஸ்துக்னி மல்லதி ஜிதல, நீ வந்ததற்கான காரணத்தை உண்மையாக சொல் என்பதாக சொல்லும் பொழுது திருப்பி என்ன சொல்றாரு, என்னுடைய மகனை அழைத்து செல்வதற்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே நபி சொன்னார்கள், பல் கஅத்த அன்த வ ஸஃப்வான் இப்னு உமையா ஃபில் ஹிஜ்ர், ஹிஜ்ர் என்ற பகுதியிலே நீனும் சஃப்வானும் உரையாடிய நிகழ்வு எனக்கு தெரியும். என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹிஜ்ர் என்ற பகுதியில் நீயும் சஃப்வானும் எதை உரையாடினீர்களோ அது எனக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லிவிட்டு நபி சொல்றாங்க, ஃபகுல்து நீ சொன்னாய், லவ்லா தைனுன் அலைய வ அய்யாலி லஹரஜ்து ஹத்தா அக்துல முஹம்மத், எனக்கு தைன் கடன் இல்லாவிட்டால், எனக்கு குடும்பம் இல்லாவிட்டால் அந்த முஹம்மதை கொண்டிருப்பேன் என்று நீ சொன்னாய். அது மட்டுமல்ல, ஃபதஹம்மல ஸஃப்வான் லக பிதைனிக வ அய்யாலக அலா அன் தக்துலனி, உடனே சஃப்வான் என்ன சொன்னார் தெரியுமா, நான் உன்னுடைய கடனையும் உன்னுடைய குடும்பத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ போய் கொன்று விட்டு வா என்று சொன்னாரா இல்லையா? வல்லாஹு ஹாயிலுன் பைனக வ பைன தாலிக், அங்கே நடந்தது அல்லாஹ்விற்கும் உங்களுக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாதல்லவா என்பதாக கேட்கிறார். உமைர் இப்னு வஹபுக்கு மிக பெரும் ஆச்சரியம், என்னடா இது, நானும் சஃப்வானும் அந்த குறைஷி மக்களுக்கே தெரியாதே, தனியாக ரகசியமாக பேசிக்கொண்டு இந்த முஹம்மதை கொலை செய்து விடலாம் என்று வந்தால் இவர் எல்லாவற்றையும் புட்டு புட்டுன்னு வைக்கிறார் என்று சொல்லி மிக கடுமையான ஆச்சரியம் யாருக்கு? உமைர் இப்னு வஹபுக்கு. உடனே சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த செய்தி எனக்கும் சஃப்வானுக்கும் மட்டும்தான் தெரிந்தது என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், ஆனால் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது, இது கண்டிப்பாக அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தியாகத்தான் இருக்க முடியும் என்பதாக இந்த அதாவது உமைர் பின் வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இந்த நேரத்திலே நான் ஈமானை ஏற்றுக்கொள்கிறேன், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறேன், உங்களை தூதராக ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுக்கு கிடைத்த இந்த செய்தி கண்டிப்பாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வந்திருக்க வேண்டும், வேறு யாருக்கும் தெரியாத இந்த செய்தி உங்களுக்கு தெரிந்திருக்கிறது, எனவே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி உடனே அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இதை நம்ம கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட முறை. இன்றைக்கு நாம் பிற மக்களிடத்திலே ஒரு தவறு செய்து விட்டால் அல்லது சிறுவர்களிடத்திலே ஒரு தவறு செய்து விட்டால் நாம் செய்யக்கூடிய கண்டிப்பு என்பது மிக கடுமையாக இருக்கிறது. ஏன் செய்தாய், ஏன் இப்படி செய்தாய் என்று சொல்லி கடுமையாக பேசுகிறோம். எதிரியாக வந்தவர், வாளை ஏந்தி வந்தவர், ரசூலை வெட்ட வந்தவர், கொலை செய்ய வேண்டும் என்கின்ற முழு குரோதத்தில் வந்தவர் நபி அவர்கள் அழைத்து பக்கத்தில் வைத்து பேசினார்கள். இதே நபி அவர்கள் கோபத்தோடு குரோதத்தோடும் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தால் அவர் ஏற்றிருப்பார் என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்ப என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பொறுமையை கையாள வேண்டும், மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும், சகோதரத்துவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அது நம்மிடத்திலே பலரிடத்திலும் இல்லாத ஒரு நிலையையும் பார்க்கிறோம். ஒரு சகோதரன் சகோதரை பார்த்தால் சிரிக்க வேண்டும் என்பது சதக்கா. யாரை பார்த்தாலும் முறைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய பல மக்களை நாம் பார்க்கிறோமே. சிறுவர்களை பார்த்தால் அன்பாய் பண்பாய் நேசமாய் பேச வேண்டும். ஆனால் யாரை பார்த்தாலும் முகச்சுளிப்போடு கோபத்தோடு சிரிப்பல்லாத ஒரு முகத்தோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே பலரை பார்க்கிறோம். என்ன சாதித்து விட போகிறோம்? பெருமை என்கின்ற அந்த குணம் வந்து விட்டால் தான் இப்படிப்பட்ட நிலை வரும். நான் தான் பெரியவன், நான் தான் பணக்காரன் என்கின்ற அந்த மனோநிலை வரும் பொழுதுதான் யாரை பார்த்தாலும் வெறுக்கக்கூடிய ஒரு நிலை வரும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்ல. தன்னுடைய எதிரியாக இருந்தாலும் அவரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டார். இதற்கு பிறகு என்ன ஆனது? சஹாபாக்கள் எந்த உமர் இவரை பார்த்து ஆரம்பத்தில் இவர் வந்தாரா இல்லையா, மதீனாவிற்கு உள்ளாக வரும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், இவன் ஒரு நாய் என்பதாக அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவார்கள். அப்ப பிறகு சொல்லுவார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு சொல்லுவார்கள், நான் இவரை இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் நாயை விடவும் பன்றியை விடவும் மோசமானவராக நினைத்துக் கொண்டிருந்தேன், இப்பொழுது என்னுடைய மகன்களை என்னுடைய பிள்ளைகளை விட அதிகமாக நேசிக்கின்றேன் இவரை. சஹாபாக்கள் நிலை யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு மனோநிலை. மற்ற சஹாபாக்கள் அனைவரும் அவர் அந்த உமைர் பின் வஹப் இருக்கிறார் இல்லையா, சஹாபாக்களுக்கு பல தொல்லைகளை கொடுத்திருக்கிறார். பத்ருடைய போரில் அவர் பல தொல்லைகளை கொடுத்த போதும் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இதற்கு பிறகு நான் இவரை அதிகமாக அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன், இவரை நான் நேசிக்கின்றேன் என்று பணிவோடும் பண்போடும் பொறுமையோடும் நடந்து கொண்டார்கள். அந்த நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்படுத்திய மாற்றத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் ஒருவர் சொல்லிவிட்டால் அவர் முன் சென்ற பாவங்கள் எல்லாம், முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது.
லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மதிப்பு அதுதான். யார் ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டாரோ அவருக்குள்ளாக ஈமானும் அந்த நல்ல நற்குணங்களும் புகுந்து விடுகிறது. எப்படி இந்த உமைர் பின் வஹப் குரோதத்தோடும் கோபத்தோடும் வக்கிரமத்தோடும் மோசமான குணத்தோடும் வந்த அந்த உமைர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன மாத்திரத்திலே ஈமானோடு நற்குணங்களோடு மென்மையோடு அழகிய குணங்களோடு இருக்கக்கூடியவராக மாறிவிட்டார். இதுதான் இஸ்லாம். இதான் லா இலாஹ இல்லல்லாஹ். மற்ற மார்க்கத்திற்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள மாற்றமே இதுதான். ஆனால் அந்த நற்குணம் நம்மிடத்திலே பலரிடத்திலும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லி இருக்கிறோம், ஆனால் மற்றவர்கள் ஏளனமாக பார்க்கிறோமே, மற்றவர்களை பெருமையோடு நாம் பார்க்கிறோமே. இப்படிப்பட்ட மனோநிலை இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விற்காக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நபியுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகளிலிருந்தும் சஹாபாக்களுடைய நிலைப்பாட்டுகளிலிருந்தும் அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் இதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது என்பதை நம்ம ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபக்ஹு அஹாக்கும் ஃபீ தீனி, உங்களுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள். வஅக்ரிஊஹு அல் குர்ஆன், அவருக்கு குர்ஆனை படித்துக் கொடுங்கள். வஅத்லிகூ லஹு அஸீரஹு, அவருடைய மகனை விடுவிச்சிருங்க. நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அவருக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுங்க, குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். அவருடைய அந்த மகன் இருக்கிறானா இல்லையா, அடிமையாக பிடிப்பட்டாரா இல்லையா, அவரை நீங்கள் விட்டு விடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதே நேரத்தில் சஃப்வான் காத்து கொண்டிருக்கிறார். இங்கே இவர் வந்துட்டாரு, சஃப்வான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஒரு சுப செய்தி கிடைக்கும் என்பதாக சந்தோஷத்தோடும் ஆரவாரத்தோடும் போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஆளை காணமே, நல்ல ஒரு செய்தியா கொண்டு வருவாருன்னு இவர் குதூகலமா இருக்கிறார். இவர் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து எல்லாரும் கேட்கிறாங்க, உறவினர்கள் நண்பர்கள் அங்க இருக்கக்கூடியவர்கள் கேட்கிறாங்க, என்னாச்சு உனக்கு சஃப்வானே, குதித்து கொண்டிருக்கிறாயே, மகிழ்ச்சியால் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறாய், என்ன ஆச்சு உனக்கு என்று கேட்கும் பொழுது ஒரு சந்தோஷமா சொல்றார், என்னுடைய நண்பன் போயிருக்கான்னு சொல்லல, மாறாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்பதாக சொல்றார். உங்களுக்கு நீங்கள் எதை பதில் போரில் இழந்தீர்களோ, எந்த கவலையோடு நீங்கள் இருக்கிறீர்களோ அதற்கான பதிலை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு செய்தி வரும் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்திலே மதீனாவிலிருந்து வரக்கூடிய, அதாவது மதீனாவிலிருந்து வரக்கூடிய வியாபார கூட்டங்கள் இருக்குதா இல்லையா, வரும்பொழுதெல்லாம் இவர் கேட்பார், என்னாச்சு, ஏதாவது சுவாரஸ்யமான செய்திகள் நடந்ததா? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யப்பட்டால் அது எந்த அளவுக்கு பரவும் என்பது தெரியும். அப்ப ஏதாவது சுவாரஸ்யமான செய்தி நடந்ததா மதீனாவிலே என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். வர்ற இடத்துலாம் யாருமே எந்த பதிலுமே சொல்லல, எதுவுமே நடக்கல என்பதாக சொல்றாங்க. இவர் என்றாலும் தன்னுடைய நண்பன் மீது மிக பெரும் நம்பிக்கை, அவர் கண்டிப்பாக நல்ல செய்தியை கொண்டு வருவார். யார் இஸ்லாத்தை ஏற்றாலும் தன்னுடைய நண்பன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதாக ஒரு மனோநிலையோடு அவர் இருந்தார். அப்போ ஒரு வியாபார கூட்டம் வருகிறது. அந்த வியாபார கூட்டத்தில் கேட்கிறார், இப்படி ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தி நடந்ததா என்று கேட்கும்போது ஆம் நடந்தது என்பதாக சொல்றார். இவருக்கா ஒரே சந்தோஷம், இவர் செய்தியை கொண்டு வந்துட்டார். அந்த செய்தி தான் இன்று இவர் பரவசத்தோடு சந்தோஷத்தோடு அந்த செய்தியை கேட்கிறாரு. அவர் சொல்லுகிறார், உமைர் பின் வஹப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். அவர் சொல்லுகிறார், உமைர் பின் வஹப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். மக்காவில் ஒரு ஆள் வந்தாரா இல்லையா, இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், நபியை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு ஆள் வந்தாராம், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டாராம். இதுதான் இப்போதைக்கு அங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதாக சொல்லும் பொழுது இவருக்கு இடியே வந்து விழுந்துருச்சு. என்னடா இது, நபியை கொலை செய்ய அனுப்பினால் நாமே இஸ்லாத்தை ஏற்பதற்கு காரணமாக இருந்து விட்டோம் என்று சொல்லி இவர் கடுமையாக கோபப்படுகிறார், கவலை அடைகின்றார். என்ன சொல்வது என்று தெரியவில்லை இவருக்கு. அதற்கு பிறகு உமைர் பின் வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப காலம் கழித்து இஸ்லாத்தை பரப்புவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கேட்கிறார். யா ரசூலல்லாஹ், இன்னி குன்து முஜாஹிதன் அலா இத்ஃபாஇ நூரில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய ஒளியை அழிக்க வேண்டும், ஊதியை மறைக்க வேண்டும் என்பதற்காக பல சதி திட்டங்களை நான் தீட்டி இருக்கிறேன், பல விஷயங்களை நான் செய்திருக்கிறேன். எனவே எனக்கு ஒரு அனுமதி தாருங்கள். வஇன்னி உஹிப்பு அன் தஅதனலி ஃபஅக்தம மக்கா ஃபஅதுஊஹும் இலல்லாஹ் வ இலல் இஸ்லாம் லஅல்லல்லாஹு அய்யஹ்தி. அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, போயிட்டு அங்குள்ள மக்களை நேரான பாதையிலே இஸ்லாத்தினுடைய பாதையில் அழைக்கிறேன். எந்த மக்காவில் நான் உங்களை அழிப்பதற்காக சதி திட்டம் தீட்டினோ அதே மக்காவிற்கு சென்று நான் அழகிய முறையில் தாவா பணியில் ஈடுபடுகிறேன் என்பதாக சொல்லி இவர் கிளம்பி வருகிறார். கிளம்பி வரும் பொழுது சஃப்வான் மிக கோபத்தோடு இருக்கிறார். சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு மிக கோபத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் இவருக்கு இருந்த அந்த மரியாதை, இவருக்கு இருந்த அந்த கண்ணியம், இவருக்கு இருந்த அந்த வீரம், இவருக்கு இருந்த அந்த செல்வாக்கு, அவரெல்லாம் ஒன்றும் செய்ய முடியல. யார உமைர் பின் வஹப் இருக்கிறாரா இல்லையா, அவரை ஒன்றும் செய்ய முடியல. அவர் இஸ்லாத்தை தான் விரும்பிய அடிப்படையில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு மட்டும் கிடையாது. இந்த இஸ்லாம் என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கும் உரியது. இந்த காலகட்டத்தில் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே
எத்தனையோ காஃபிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ முஸ்லிக்கீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வது போன்று நரகத்தினுடைய விளிம்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற திருக்கலிமாவை மொழிந்து தெரிந்து அறிந்து புரிந்து தௌஹீதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவருடைய மனதிலும் எண்ண வேண்டிய ஒரு அம்சம், என்னை போன்று எல்லா மக்களும் இந்த நேரான பாதையின் பக்கம் வர வேண்டும், நேரான பாதையின் பக்கம் வர வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? நான் பார்க்கக்கூடிய இடத்தெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்ல வேண்டும். அதைத்தான் முதலாவதாக உமைர் பின் வஹப் தன்னுடைய மனதிலே ஏற்றி வைத்துக் கொண்டிருந்தார். தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், அதோடு நிறுத்தல. யா ரசூலல்லாஹ், நான் ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் அங்கே போய் எல்லா மக்களையும் தஅவா செய்து நான் இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைத்து வரப்போகிறேன், அதுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டு விட்டு போகிறார். அங்கே போயிட்டு தஅவா செய்கிறார். அதிகமான மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வருகிறார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு செய்தியாக இருந்தாலும், இறுதியாக இவரை பற்றியான செய்திகள் வரக்கூடிய ஒரு நிலை என்னன்னு சொன்னா, மக்காவுடைய வெற்றியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய வெற்றி நோக்கி வர்றாங்க, மக்காவை நோக்கி வர்றாங்க. வரும்பொழுது சொல்கிறார்கள், யாரும் வேதனை செய்யப்பட மாட்டார்கள், யாருக்கும் தண்டனை கிடையாது. ஆயுதங்களை கீழே இறக்கி வைத்துவிட்டு பொது மன்னிப்பை தெரிவித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அங்கு உள்ள மக்காவாசிகள், அந்த பெரும் குரோதக்காரர்கள் இருந்தாங்களா இல்லையா ஆரம்ப காலகட்டத்தில், அவர்கள் எல்லாம் பயந்து நாட்டை விட்டே ஓடிவிட்டார்கள். முகமது வருகிறார், பெரும் படையோடு வருகிறார், வந்தால் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார் என்கின்ற அந்த மனோநிலையில் தான் மக்காவாசிகள் இருந்தார்கள். அப்ப அதுல ஒரு ஆள் ஓடினது யாருன்னு சொன்னா சஃப்வான் பின் உமையா. யாரு? சஃப்வான் பின் உமையா இருக்கிறார் இல்லையா, அவர் ஓடிட்டார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யாருக்கும் எதுவும் அளிக்கப்படாது. உடனே இந்த உமைர் பின் வஹப் இருக்கிறார் இல்லையா, நண்பன் மீது உள்ள நேசம், நண்பன் மீது உள்ள பாசம், உமைர் பின் வஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார், இப்படி சஃப்வான் பின் உமையா விரண்டு ஓடிவிட்டார் உங்களுக்கு பயந்து, அவரை நான் அழைத்து வர வேண்டும், எனக்கு அனுமதித்தார்கள் என்றுதான் கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, போய் கூட்டுவாங்க, அவருக்கு வேதனை அளிக்கப்படாது, தண்டனை கொடுக்கப்படாது என்பதாக சொல்லும் பொழுது அவர் கேட்கிறார், நான் அடையாளத்திற்காக எதையாவது தாங்க என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைப்பாக எடுத்து கொடுக்கிறார். இதை கொண்டு ஓடுகிறார், சஃப்வான் பின் உமையாவை பார்க்கிறார். பார்த்து சஃப்வான் நில் என்று சொல்லிவிட்டு அவருக்கு பக்கத்தில் வந்து, நீ ஓடாதே, நபி அவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள், அவர்கள் மென்மையானவர்கள், மன்னிக்கக்கூடியவர்கள், நற்குணமுடையவர், உன்னை எதுவும் செய்ய மாட்டார், உன்னை போன்று அவரை நினைத்து விடாதே என்று சொல்லி தன்னுடைய நண்பனுக்கு சொல்கிறார். அவர் நம்ப மாட்டேங்கிறார். நான் நம்ப மாட்டேன், உன்னை ஏற்கனவே என்னை ஏமாத்திட்ட, இப்பொழுது என்னை ஏமாத்தி விடுவாய் என்று சொல்லி நம்ப மாட்டேன் என்பதாக சொல்கிறார். பிறகும் அவர் எப்படியோ அவரை நல்ல கருத்துக்களை சொல்லி, அல்லாஹ்வுடைய தூதருடைய நற்குணங்களை பற்றி சொல்லி அவரை அழைத்து வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு நபி அவர்கள் சொல்கின்றார்கள், உனக்கு இதற்கு பிறகு தண்டனை கிடையாது, உன்னை விட்டு விடுகின்றேன், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்பதாக சொல்லும் பொழுது அவர் 2 மாதம் அவகாசம் கேட்கிறார். 2 மாதம் என்ன செய்றேன், எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்க, பிறகு நான் வந்து விடுகிறேன் என்பதாக, கொலையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக 2 மாதம் அவகாசம் கேட்கிறார். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ 4 மாதம் அவகாசம் எடுத்துக்கோ, 4 மாதம் எடுத்துக்கோ, உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் என்ற அந்த உறுதியை, அந்த நம்பிக்கையை அவருக்கு கொடுக்கிறான். உன்னை எதுவும் செய்ய மாட்டான்பா, நீ பயப்படாத என்கின்ற அந்த நிலைக்கு அவரை கொண்டு வராங்க. இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இதுல எவ்வளவு அவங்களுக்கு தொல்லை செய்திருக்கிறேன், கொலை செய்வதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் நான் என்ன செய்தேன், இதெல்லாம் அவருக்கு தெரியுமே, ஆனாலும் கூட என்னை மன்னித்து விட்டாரே என்று சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் அவரும் வருகிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அவர் தழுவுகிறார் என்கின்ற செய்தியை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வரலாற்று சம்பவங்களில் நாம் தெரிகின்ற மிக மிக முக்கியமான ஒரு பண்பு நற்குணம் என்கின்ற பண்பு. நற்குணம், எம்மிடத்தில் நற்குணம் இருந்தால், மென்மை இருந்தால், பொறுமை இருந்தால், உண்மை இருந்தால், யார் வேண்டுமானாலும் இஸ்லாத்துக்கு கொண்டு வருவார். பேச வேண்டும் என்ற விஷயம் இல்லை, பேச வேண்டும் என்பதற்கான ஒரு தேவையும் கிடையாது. நம்முடைய நற்குணங்களை சரியான முறையில் வெளிப்படுத்தினாலே போதும். பேசக்கூடிய நேரத்தில் பணிவாக பேச வேண்டும். ஒருபொழுதும் பெருமை என்கின்ற அந்த அந்த பாவனை நம்முடைய உள்ளத்திலோ, நம்முடைய முகத்திலோ, நம்முடைய உடலிலோ வந்துவிடக்கூடாது. நபி அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருந்தால், 2 நபர்கள் குணத்தை பார்த்து வந்திருப்பார்கள். இந்த உமைர் பின் வஹபும் சரி, சஃப்வான் பின் உமையாவும் சரி, நபியுடைய குணத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். எந்த தீனை மட்டும் சொல்லல, அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிலாம் சொல்லல, அவருடைய குணத்தை பார்த்து வந்தார்கள். அந்த குணம் நம்மிடத்துல இல்லை.
நற்குணம் நம்மிடத்தில் இல்லை. யார் ஒருவர் நற்குணமுடையவராக இருக்கிறாரோ அவர் மனிதராக மாறிவிடுவார். இன்னைக்கு கோபமும் குரோதமும் பெருமையும் பொறாமையும் மிருகத்தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிருகத்தன்மை. அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு என்பது மிக பெரும் படிப்பினை. ஏன் இன்றளவும் நபி அவர்களை தலைவராக ஒரு பெரும் சமூகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது சொன்னால் அதில் மிக பெரும் பங்கு அவருடைய குணங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மாற்று மத சகோதரர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசும் பொழுதும் கூட அவரின் நற்குணத்தை பற்றி தான் பேசுவார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் காஃபிர்கள் பலரை பார்த்தாலும் அவர் நபியோடைய நற்குணங்களை பற்றி அவருடைய பண்புகளை பற்றி மிக ஆழமான முறையில் அறிந்து கொண்டு அதை பெருமையாக பேசக்கூடிய பல காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. பண்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையின் நற்குணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு படிப்பினை இந்த சம்பவத்தில் நமக்கு இருப்பது என்னன்னு சொன்னால், நல்ல நட்பை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுதல். நல்ல நட்பை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுதல். நான் எந்த நன்மையை அடைந்தேனோ அதே நன்மையை என்னுடைய நண்பன் அடைய வேண்டும் என்கின்ற மனோநிலை வர வேண்டும். இன்றைக்கு நண்பனுக்கான உதாரணங்கள் வரைவிலக்கணங்கள் ஏராளமாக சொல்றாங்க. ஒரு நண்பன் அடிபட்டு கீழே விழுந்தால் சிரிக்க வேண்டும், அதுதான் உண்மையான நட்பான். இன்றைக்கு நண்பன் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிறான், சிரிச்சாதான் என்னது உண்மையான நட்பு என்று சொல்லி இன்றைக்கு நட்புக்கு என்று ஒரு வரைவிலக்கணத்தை சொல்லியிருக்கிறான். அப்படி அல்ல அன்பாத சகோதரர்களே, மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான நட்பு அவனோடு இருக்கும் பொழுது நன்மையான காரியங்களை செய்ய தூண்டிக்கொண்டே இருப்பான். பாவங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய காரியங்களை நமக்கு ஏவிக்கொண்டே இருப்பான். அதுக்கு தான் ஒரு அழகிய ஒரு வாசகத்தை சொல்வார்கள். அஸ்ஸதீகு ஸாலிஹ் ஹுவ அல்லதி தஸ்தஹி அன் தஃஅல மஅசியத அமாம. ஒரு நல்ல நண்பனுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? நீ அவனுக்கு முன்னால் பாவத்தை செய்வதற்கு வெட்கப்படுவாய். நல்ல நண்பனுக்கான அடையாளம், நீ அவனுக்கு முன்னால் இருக்கும் பொழுது பாவத்தை செய்வதற்கு வெட்கப்படுவாய். வஸ்ஸதீகு ஸூ, கெட்ட நண்பனுக்கான அடையாளம், ஹுவ அல்லதி தஸ்தஹி அன் தஃஅல தாஅத அமாம. அவனுக்கு முன்னால் நிற்கும் பொழுது தொழுகைக்கு போகலான்னு சொன்னா வெட்கப்படுவான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்கு வெட்கப்படுவான். கெட்ட நண்பன் என்று சொன்னால் அவனுக்கு முன்னால் நான் இருக்கும் பொழுது தொழுகைக்கு நேரமாயிடுச்சு போலான் என்று நினைத்தால் என்னை திட்டுவானோ, என்னை ஏளனமாக பேசுவானோ, கேவலமாக பேசுவானோ என்று வெட்கப்பட்ட அந்த அமலை விட்டு விடுவான். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் அவன் கெட்ட நண்பன் என்பதற்கான அடையாளம் என்று சொல்வார்கள். அன்பான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நட்பை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். நன்மைகளை ஏவக்கூடிய, தீமையை விட்டு என்னை தடுத்து நகர்த்தக்கூடிய ஒரு நல்ல நட்பை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று நான் எந்த நன்மையை பெற்றிருக்கிறேனோ அதே நன்மையை என்னுடைய நண்பனும் பெற வேண்டும் என்கின்ற இந்த ஆர்வம் இருக்க வேண்டும். எனக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது, ஒரு துஆவை கற்றுக்கொள்கிறேன், அது மார்க்க சட்டத்திட்டங்களை கற்றுக்கொள்கிறேன், உடனே என்னுடைய நண்பனாக நான் யாரை பார்க்கிறேனோ அவனுக்கு உடனே அதை அனுப்பணும். இன்றைக்கு அப்படி கிடையாது. எந்த ஒரு காமெடியான ஏதாவது வீடியோ வந்து அனுப்புறாங்க, அதான் இல்லையா? ஏதாவது ஒரு செய்தி வந்தால் அனுப்புகிறோம். மார்க்கம் சம்பந்தமான விஷயங்கள் என்னுடைய நண்பனுக்கு நான் அனுப்பினேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? இருக்கலாம், அல்லாஹ் பாதுகாத்தவை தவிர. ஆனால் நான் எந்த நன்மையை பெற்றேனோ அதே நன்மையை என்னுடைய நண்பனும் பெற வேண்டும் என்கின்ற அந்த ஆழ்ந்த உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த உமையா பின் ஹலஃப், அதாவது உமைர் பின் வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய நண்பனுக்கு செய்த காரியம் நமக்கு மிகப்பெரும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. குறிப்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நம்முடைய நண்பர்கள் இருப்பார்கள், நம்முடைய சகோதரர்கள் இருப்பார்கள், நம்முடைய குடும்பத்தினர்கள் இருக்கலாம். அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அவர்கள் நரக நெருப்பிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும், அதன் மீது கடமையாக இருக்கிறது. அதைத்தான் இந்த உமைர் பின் வஹப் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய நண்பன் சஃப்வான் பின் உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இஸ்லாத்தை ஏற்க செய்வதற்கு மிக பெரும் காரணியாக இருந்தார். அப்படி அழைத்து வரவில்லை என்றால் அவருடைய நிலை என்ன நமக்கு தெரியாது. இருந்தாலும் அப்படி அவர் அழைத்து வந்ததின் காரணமாகத்தான் அந்த இஸ்லாம் என்கிற மாபெரும் அருள் இந்த சஃப்வான் பின் உமையா ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடைத்தது என்கின்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே சகோதரர்கள், இந்த வாழ்க்கை வரலாறுகளிலிருந்து நாம் பெரும் மிக பிரதானமான படிப்பினை என்பது, முதலாவதாக நற்குணம் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல நட்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட நட்பு? அவன் இருக்கும் பொழுது பாவங்களை செய்வதை நான் வெட்கப்பட வேண்டும், நன்மைகளை செய்வதற்கு ஆசைப்பட வேண்டும், ஆர்வப்பட வேண்டும். இப்படிப்பட்ட நட்பை தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நட்பாக இருந்தால் நாம் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மிக முக்கியமான வழியாக நம்முடைய நண்பன் இருப்பான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உரையில் நாம் எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே அமல்படுத்தக்கூடிய மக்களாக நம் அனைவரும் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான தௌஃபீக் நம் அனைவருக்கும் தந்தருள்வான் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன்.